அது அந்த குழந்தை பிறந்தது சொல்லணும் மேம். அந்த விஷயம் வந்து என்ன தெரியுமா, 8 வருஷம் அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட குழந்தை வந்து கஷ்டம்ட்டாங்க. வெறும் யோகாசனம், வெறும் இவங்க சொன்னதை மட்டும்தான். அவங்க வந்து கொஞ்சம் ஹெஃப்டியான ஒருத்தவங்க. அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த மெத்தடில் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அது செஞ்சு 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 இயற்கையாகவே அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. டோட்டல் கிளியரன்ஸ், பாடி கிளியரன்ஸ் அது. ஏன்னா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தாங்க. ஏன்னா எவ்வளவோ நான் ட்ரை பண்ணிட்டேன். என்கிட்ட சொல்லுவாங்க, நான் எல்லாமே பண்ணிட்டேங்க, என்னோட மன நிம்மதிக்காக நான் வரேன். இதால் எனக்கு வருமானு எனக்கு தெரியாது, நான் மன நிம்மதிக்காக வரேன். கொஞ்ச நாள் அவங்கள வந்து நான் கிளாஸ்லேயே பார்க்கல, நானும் மறந்துட்டேன். ஒரு மாலில் நான் அவங்கள சந்திக்கிறப்ப எனக்கு அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு அடையாளம் தெரியல எனக்கு அவங்கள. ஆனால் அவங்க என்கிட்ட ஓடி வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் பேசுகிறப்ப உங்களை எங்கேயோ, ஏன்னா உடம்பெல்லாம் நார்மலைஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. என்கிட்ட பார்த்தப்ப இருந்த உடம்பு வேறு, எனக்கு குழந்தெல்லாம் பிறந்துருச்சு. அதுக்கு முன்னாடி மேம் சொன்னாங்க அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னு சொன்னாங்க. ஓ அப்படியான்னு கேட்டுட்டு நான் இருந்துட்டேன். எனக்கு இது அப்போ தான் அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் கேட்டேன், ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா? ஐயோ இல்லை, நான் அந்த யோகாவில் தான் நான் அப்படி ஆனேன். அது எவ்வளோ பெரிய விஷயம், அது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு நம்பிக்கை இல்லையா? நம்ம உடம்பு தான், நம்ம உடம்பே நம்மளை சரி பண்ணும். நம்ம உடம்பு நம்ம சொன்ன பேச்சு கேட்கும்.